பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த ஜூன் மாதத்துல இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் நிச்சயமா சம்பூர்ணமா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த இந்த 5 மாதத்தையும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்தார், ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார். இந்த புதிய ஜூன் மாதத்தை கர்த்தர் கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எல்லா குறைகளும் ஆண்டவர் சொல்றாருங்க, சம்பூர்ணமா நான் ஆசீர்வதிக்க போறேன், எல்லா நன்மையும் உனக்கு கிடைக்க போகிறேன் என்று இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவன். நிச்சயமா வாக்கு மாற மாட்டாருங்க. உங்களுக்கு எப்படியாப்பட்ட தேவையா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி செபிக்கும் பொழுது ஏசப்பா இந்த மாதத்துல உங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க போகிறாருங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபீஸ் கட்டணும், அட்மிஷன் கட்டணும், அநேக தேவைகள் இருக்குது இல்லையா? என்ன செய்வேன் ஏது செய்வேன்ட்டு அநேக தாய் தகப்பமார்கள் கலங்கிருக்கீங்களா? ஆண்டவர் ஆசீர்வாதமா உங்களுக்கு வார்த்தை சொன்னார் இல்லையா? சம்பூர்ணமா உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் என்று விசுவாசிங்க. நிச்சயமாகவே கர்த்தரை நீங்க துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இந்த மாதத்துடைய எண்ணெயும் மாவும் தண்ணீரும் உங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய என்னென்னலாம் தேவையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசப்பா இந்த மாதத்துல சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களோடு பேசுறார். மகனே மகளே, உன்னை நான் சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க போறேன், நீ விசுவாசி, விசுவாசத்தோடு என்னை நீ நோக்கி பாரு, நீ சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பாய். உனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நீ எதெல்லாம் கேட்டு இருக்கிற, எதுக்கெல்லாம் காத்திருக்கிறியோ எல்லாம் சம்பூர்ணமா நடக்கும், கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஜூன் மாதத்துல நம்மளை காண செய்திருக்காய், நன்றி சொல்லுங்க. சம்பூர்ணமா கொடுக்குறேன்னுட்டாருங்களா? சந்தோஷமா இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவரே சப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க சம்பூர்ணமா உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன், என்னை துதிப்பேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிறேன் சப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் உண்மையே நம்பி விசுவாசத்துல வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா, இந்த மாதத்துல ஆண்டவரே ஜூன் மாதத்துல அநேக ஆண்டவரை ஃபீஸ் கட்ட வேண்டும், ஆண்டவரை அட்மிஷன் பண்ண வேண்டும், பேக் வாங்க வேண்டும், நோட் வாங்க வேண்டும், அநேக தாய் தகப்பமார்களுக்கு அநேக தேவைகள் அப்பா சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க, திருமணத்துடைய காரியங்களை சந்திங்க அப்பா. எதுக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எது நோக்கி பார்த்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீங்கள் சம்பூர்ணமா ஆசீர்வதித்து இந்த மாதத்துல நீங்க பெருக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நிச்சயமாகவே உம்மை துதிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறப்பா. இந்த ஆன்லைன்ல எந்த இடத்துல பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே சம்பூர்ணமான ஆசீர்வாதம் பெருகட்டும். அப்படியா பெருகினதற்காக நன்றி. இதோ பெற்றுக்கொண்டு உம்மை துதிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை பெருக செய்யுங்கப்பா. அப்படியே கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கடந்த 5 மாதமும் எங்களோடு கூட இருந்தீங்க. இந்த புதிய மாதம் ஆண்டவரே ஜூன் மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, இந்த மாதத்துடைய எல்லா தேவைகளையும் இயேசப்பா சந்திப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.